ஹாய். நமக்கெல்லாம் அச்சத்தை கொடுக்குற ராகு கேது 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு கேது பயிற்சி ஆகிறாரு. இப்படி பயிற்சி ஆகிற ராகுவும் கேதுவும் கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கடக ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர ராகு என்ன செய்வார் அப்படின்னா, திருமணம், குடும்பம், கூட்டு தொழில், சமுதாயத்தில் பெரிய மாற்றம், உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவத்தெல்லாம் கொடுப்பாரு. கடக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடங்கிறது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்கள், சமூக அந்தஸ்து, உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறதெல்லாம் 7ஆம் இடம் தான். இது சார்ந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால மனைவி கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. கருத்து வேறுபாடு மனைவி கிட்ட இருந்தாலும் உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் நீங்க செய்யற செயல்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படும், சிலருக்கு வேலையில முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும், பணவரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாராளமா இருக்கும். கூட்டு தொழில் கை கொடுக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கறதாவே இருக்கும். தொழிலையும் வேலையிலையும் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதா தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடத்துக்கு வர கேது, அதாவது கடகராசிக்கே வர கேதுவால் என்ன நடக்கும்னா, ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் நேர்மை தலை தூக்கும், தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும், ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை தேவை. மொத்தத்தில் ராகு கேது பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு பணவரவையும் கௌரவ அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். வணக்கம்.